கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உள்ளவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நமக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது இல்லை. அவர் காட் இஸ் குட் காட், awesome God, enough God, a wonderful God, and He knows everything. எல்லாமே. And without Lord Jesus in our life, we cannot have anything. Amen. Hallelujah. இயேசுதான் முதல். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது, எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் அதிகாரம் 3 வசனம் 1 21. John chapter 3 verse 1 to 21. Okay, verse 7. ஏழாவது அதிகாரம் என்ன சொல்லுது? Do not be surprised because I tell that you all have to born again. Born again. மறுபடியும் நீ பிறக்கணும். அதிகாரம் 7ல நான் சொல்றாரு மறுபடியும் நீ பிறக்கணும். ஏழாவது வசனத்தில் 3வது ஜான் சாப்டர் 3 அதிகாரம் 3 7வது வசனத்தில் நீ மறுபடியும் திருப்பி பிறக்கணும். பிறக்கணும்னா ஆண்டு என்ன சொல்லி மஸ்ட் born again, meaning you must born of spirit. ஆமென். நீ ஃபிசிக்கலி உலகத்தில் பிறந்து உலகத்தில் வளர்ந்து ஆண்டு ஆவியானவரை தெரியாமலே நம்ம வளர்ந்தோம். We born physically, we grow up without knowing the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவரை தெரியாமலே நம்ம வளர்ந்தோம். அதனால் நம்மளுக்கு இயேசு தெரியல. That's why we don't know who is Lord Jesus truly. ஆமென். உண்மையிலே இயேசுவே நம்மளுக்கு தெரியல. ஆவியானவர் இருந்தால் தான் அந்த உண்மையான இயேசு தெரியும். If the Lord Holy Spirit is with you, then only you know who is your true God, true living God. இன்னைக்கு நம்ம ஆவியானவர் இல்லைன்னா, when there is no Lord Holy Spirit, we will just see Lord Jesus as an image and as an idol and as a cultural thing. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா இயேசு ஒரு சாதாரண ஒரு சிலையாகவும் ஒரு படமாகவும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட தேவனாகவும் தான் பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தான், நீ மறுபடியும் பிறந்த போது ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தான் உனக்கு தெரியும் இயேசுனா யார். When Lord's Holy Spirit comes, then only you know who is the true living God. And what about Lord Jesus? இயேசு யார்? ஆமென். இயேசு இப்படிப்பட்ட தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப முக்கியம் என்னது? God said it's very important thing is for you to reborn. ஆமென். நீங்கள் ரீபார்ன், நீங்கள் மறுபடியும் ஆவிக்குள்ளே பிறந்தாதான் you will believe everything in the word of God. பைபிளில் என்னென்ன இருக்கோ அப்போ தான் உனக்கு நம்பிக்கை வரும். ஆவியானவர் அதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. If you believe, if you accept the Lord Holy Spirit, if you be born again, then only everything that you read in the gospel, in the Holy Bible will come to life in your life. உங்கள் வாழ்க்கையில் அது அப்போ தான் நிறைவேறும். ஆவியானவரை நீ ஏற்றுக்கொண்டு ஆவியானவரோட வழியில் நீங்கள் நடக்கும்போது தான் இந்த இறைவார்த்தையில் உள்ள காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிக்கோடேமஸ் கேட்டார். நிக்கோடேமஸ் asked Lord Jesus, how a grown man like me to born again? ஆமென். ஏன் அப்படி கேட்டார்? நான் வளர்ந்து நான் அவ்வளோ பெரிய மனுஷன், நான் எப்படி திருப்பி பிறப்பேன்? எங்கள் அம்மாவோட கர்ப்பப்பையில் பூந்து எப்படி பிறப்பேன்னு. You see, without knowing Lord Jesus, without having the Lord Holy Spirit with you, your thinking will be physical. Amen. ஃபிசிக்கலாக தான் இருக்கும். நிக்கோடேமஸ் ஃபிசிக்கலாக வச்சாரு. இவ்வளோ பெரிய மனுஷன் நானே எப்படி மறுபடியும் பிறப்பேன்? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? born again என்னது? What is born again? Born again is you born in the Spirit of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவருக்குள்ள நீ மறுபடியும் பிறக்கணும். So that God, you see, God put the Spirit in the womb of Mary and to conceive, to born in a human nature. Amen. Those grown people, நம்மள மாதிரி வளர்ந்த மேரிய வயிற்றில் ஆண்டவர் கருவை வைத்து ஒரு மனித ரீதியாக பிறக்க வச்சார் இயேசு. ஆமென். நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களை and
ஆண்டவர் என்ன பண்ண, நீ ஆவியில பிறக்கும்போது God train you first. God conceive you in this world to train you for you to qualify to be born again in the spirit. ஆண்டவர் மறுபடியும் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள வச்சு அவரோட ரத்த கொட்டைக்குள் வச்சு God put you in his precious blood, sealed you with his precious blood, conceive you and train you. Amen. Train you. It takes 40 years for God to train Moses. Amen. Hallelujah. Hallelujah. 40 வருஷம் மோசஸ் ஆண்டவர் பரிசுத்த ரத்த கொட்டைகள் வைத்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள வைத்து ட்ரைனிங் கொடுத்தார். Amen. Hallelujah. And training, what type of training? Training about this world, about the people around you. Amen. Good and bad. எது நல்லது கெட்டது, எது செய்யலாம் செய்யக்கூடாது, அதான் ட்ரைனிங். Amen. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி ஆவிக்குள்ள நீ பிறக்கிறதுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்து ஆவியானவருக்குள்ள உன்னை வழிநடத்துறதுக்கு முன்னே உனக்கு ட்ரைனிங் கொடுப்பார். Amen. Train you. Amen. Hallelujah. Hallelujah. One more thing, everything in the Bible, நீ பைபிள்ல பார்க்கிறதெல்லாம், இறை வார்த்தையில பார்க்கிறதெல்லாம் சும்மா சாதாரண மனித கண்ணோட பார்க்காத, பரிசுத்த கண்ணா பாரு. Amen. Whatever you read in the word of God, and don't just see in a human physical eye. Use your spiritual eye to see. Amen. Hallelujah. என்ன காரணத்தினால ஆண்டவர் சொன்னாரு, spiritually என்ன நடக்குது, everything, nothing will move in this world without spiritual. Amen. ஆவியானவரோட அரவணைப்பு இல்லாம, ஆவியானவரோட தயவுள்ள கரம் இல்லாம, ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது, எதுவுமே நவுறாது. ஆமென். ஹல்லேலூயா. எதுவுமே ஆக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. So in order for you to born in the spirit, நீ ஆவிக்குள்ள பிறக்கணும்னா you need to go through the training. Amen. Hallelujah. We read there. நல்லா படிச்சிங்க பாருங்க, நல்லா படிங்க. அது போய் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சம் உலகத்துக்கு வந்துச்சு, the light have came in, but the people refused to receive it. Amen. They prefer to stay in darkness. ஏன்னா ஆவியானவர் வந்தார் உலகத்துக்கு, இயேசு வந்தார். உன்னால இயேசுவும் இயேசுவோட வழிகளையும் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. You cannot accept, you cannot change. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்களேன், நம்ம சொல்றோம், we are telling every time, I am praying what? I am reading the word of God. I am with God. I am doing everything what God wants me to do. Yes, fair enough. நான் எல்லாம் செய்றேன், இயேசு கிட்ட போறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அப்படி இப்படின்னு. Are you accepting the changes in your life? Are you willing to change your attitude? Are you willing to change your character? இன்னைக்கு இதுதான் முக்கியம். It's not you reading the word of God, you going to church, you do your duty, what? No. Are you accept the reading and change your character and attitude? ரொம்ப முக்கியம் இதுதான். Emmanuel. Hey. நான் பேசி. Are you willing to change your character and attitude? அதுதான் முக்கியம். That is more important. பாருங்க, இதே வார்த்தை பேசி இருக்கும் போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை காது கொடுத்து கேளுங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் வார்த்தை பூரா உள்ளுக்கு. நீங்க கேட்காம அங்கங்க கதை அடிச்சுட்டு அது இது பண்ணிட்டீங்கன்னா என்னத்துக்கு நம்ம வந்து உட்காந்து வார்த்தை கேட்கிறோம்? You all must listen. When we are explaining about word of God, you all don't tell me you all read the Bible and you all understand. Because you all don't understand, that's why we are explaining here. When we explain, I expect you all please listen and understand. Please listen and understand. You can teach your children later, you can do whatever later, you can talk to your husband or wife later. Okay, now in the sermon, just listen. Amen. Hallelujah. Hallelujah. It's not only you are distracting yourself, you are distracting myself also. Okay, all right. So இதான் சொல்றேன், the most important thing for you to receive the Lord Holy Spirit in your life, you want Lord Holy Spirit to guide you, is are you willing to change your attitude and character? உன்னோட பழக்க வழக்கங்களையும் உன்னோட attitude, உன்னோட கேரக்டரை மாத்திக்க நீ தயாரா இருக்கியா?
இறை வார்த்தையை படிச்சு கேட்டு அது உள்ள ஆழமா போய் நீ தயாரா இருக்கியா? நீ தயாரா இருந்தாதான் ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். If you read the word of God for 365 days, you pray 365 hours per day, you go to church 365 days, you do anything also. If you never change your character and attitude, the Lord Holy Spirit will never come and guide you. Amen. Hallelujah. 365 நாள் நீ ஜெபிக்கலாம், நீ உபவாசம் போலாம், நீ திருச்சபையில உட்கார்ந்துருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா ஆண்டவருக்காக உன்னோட கேரக்டர் attitude நீ மாத்திக்கலனா முடியாது. நிறைய விஷயத்துல நீங்க கேட்கலாம், நான் எப்ப என் கேரக்டர் மாத்த attitude மாத்தலன்னு. ஓகே, பர்சனலா பேசுவோம் வாங்க. I will tell you. Okay, you all can see and ask me, when did I never change my character and attitude? You all really want to know? Come and see me personally. I will explain. I got all the faith. Amen. Hallelujah. Hallelujah. And இப்ப என்ன தெரியுமா? It's not just you change a day today only. The changes must stay in you permanently. Permanent. When you decide to change for God, ஆண்டவருக்காக நீ மாறணும்னு முடிவு எடுத்துட்டனா அது பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கணும். திருப்பி அந்த attitude நீ போக கூடாது. திருப்பி போனே உன் வாழ்க்கையில இன்னும் worse ஆயிடும். If you change for God, your attitude, your character, if you return back to your old attitude and character, you will be worse than the beginning. Amen. That we already read in the Bible. We know this there. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Like you read there. படிச்சோம் இறை வார்த்தையில மோசஸ் எப்படி வனாந்தரையில சிலுவையில சில்வர் பாம்பு செஞ்சு அதை உயர்த்தி ஆளுங்க பார்த்து குணமடைஞ்சாங்களோ, பாம்பு கடியிலிருந்து குணமடைஞ்சாங்களோ, அதே மாதிரி like how Moses lifted up the bronze snake with a stick in the desert, people see and get healed because of the snake bite. That's the same thing now. Lord Jesus has been lifted up. If you want to cure yourself from the bite of COVID, believe Him. Amen. Hallelujah. COVID கடியிலிருந்து நீ காப்பாற்றப்படணுமா? COVID-19 நீ விடுதலை பெறணுமா? You see the cross that Lord Jesus has lifted up. Amen. And believe Him. அவரை நம்பு. முதலாவது அவரை நம்பு. அப்பதான் கோவிட் கடியிலிருந்து நீ வெளியாக. Amen. அவரை நம்பு. இறைவனின் மகன். Believe that He is Son of God. Believe that God has raised Him up on the third day. Amen. Hallelujah. You believe. First thing, you must believe the resurrection of God in your life. உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்தார். ஏன் நம்மளால உணர முடியல? Why we can't realize after we see lot of changes in our life? நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்த்து நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். Until today we are sitting at the feet of Lord Jesus. Why we don't want to realize and change our character and attitude? That's the main thing now. Is your character and attitude. How many of you have changed your attitude and character? Carry hand, I tell you, because of Lord Jesus. 15 years with me. Tell me. Why? ஏன் கை தூக்க மாட்டீங்க? You know, I changed a lot because of my Lord Jesus. Amen. I realize what my Lord Jesus have done in my life, what Lord Jesus have given me, what Lord Jesus have taken away from me. என்று எதை ஒதுக்கி போட்டார், எதை எனக்கு கொடுத்தார், replacing. Amen. Hallelujah. Whether I accept, I don't accept, I still have my old character. Will come and go. When the old character come, I go into my Lord Jesus room, I lock myself. Say, God, please, I don't want to think about this. I don't want this. Amen. Hallelujah. அந்த மாதிரி உங்க கேரக்டர், உங்களோட பழைய பழக்க வழக்கங்கள் வேணாம். Your old attitude, don't want. Your old character, don't want. Put new things. புதுசா உள்ள வை. Then only you know how to love one another. Now we don't love one another, even though we say I love. That is false love, pretending love. Amen. Hallelujah. Hallelujah. Love na enna theruma? You know what is love? Now it's very hard to see through love.
true love with Lord Jesus. Lord Jesus is true love. Amen. Hallelujah. Hallelujah. And if I say I love you, God said in the Bible, I was willing to die for you. Amen. Hallelujah. Are you willing? Who is willing? Carry hand. I am willing. I am willing, and I have proven to you all that I will do that. I have done that. I have done that in front of you all. Another. What? Tell me what? People complain, people say, don't bring the flood to your house. You got children, you got this, you got it, that disease can come, kill you, kill your children, this and that. I still take the flood because of my Lord Jesus. I still bring Stephen to my house. I put there, even though I don't care about people. What they say, what they do, I don't care. For me, what my Lord Jesus say is very important. Amen. I just do it. And by God's grace, God healed him. Amen. Hallelujah. God healed him 1 month. Just 1 month. Amen. Hallelujah. Even now I tell you, if any of my brothers and sisters have COVID, I still go and hug them. I still go and peace with them. Why? My Lord Jesus is with me. Amen. And my Lord Jesus is in you also. So how can you all get it? Amen. Hallelujah. The devil can make the afraid you. நீங்க நான் சொல்றேன் உண்மையிலே அன்புனா என்ன உனக்காக நான் சாவணுமா நான் சாவேன் ஏன்னா என் இயேசு என்னை மறுபடியும் எதிர்ப்பு வைப்பார் ஆமென் ஹல்லேலூயா எனக்கு தெரியும் எல்லாரும் சொன்னாங்க வேணாம் ஜீவன் கொண்டு போகாத அது இது யாரு யாம கால் பண்ணா எனக்கு என்ன உனக்கு தைரியம் தான் நேரம் வந்து ஆமென் நான் கொண்டு போனேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் அவங்களுக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் அப்புறம் என்ன ஆமென் சாத்தான் பயமுத்துவான் எப்படாத and the devil can make you afraid. Do not afraid. Amen. And the fear is not from God. Amen. பயம் வந்து ஆண்டவரோட கிடையாது பயம் ஆண்டவருக்கு கொடுக்க கிடையாது பயம் கொடுக்கறதுலாம் சாத்தான் தான் ஆமென் ஹல்லேலூயா our God is what our God is what our God is what யார் நம் தேவன் பயம் சாத்தான் கொடுக்கறான் நம் தேவன் யாரு our God is love அன்பு உனக்குள்ள பெரிய அன்பு இருந்தாதான் you can win the devil amen hallelujah then only you can love one another amen amen hallelujah hallelujah இன்னைக்கு இதுதான் you must learn to pray and to meditate the word of God every day pray every day pray காலையில எந்திரச்சோன உன்னை இயேசுல ஒப்பு கொடுத்துரு உடனே அப்புறம் இயேசு பார்த்துப்பார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா every day you get up you give yourself to Lord Jesus just ask Lord Jesus to take care of you finish that's why God said if you walk in fire I'll give it to you if you walk in deep waters nothing will hurt you amen because you already given yourself to Lord Jesus amen and after giving yourself to Lord Jesus, don't go out there, here got COVID, there got COVID. I can touch this, I can touch, don't be like that. Amen. You are humiliating Lord Jesus. Amen. Yesu Christ ஆண்டரே அவமானப்படுத்துற நீ இயேசுவை கொடுத்துட்டியா then you always believe that God already sealed you with his precious blood. Amen. And then you can go anywhere. Lord Jesus is with you. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான் and that's why I say don't see everything in a physical eye always get wrong decision and உன்னோட மாம்ச கண்ணால நீ பார்த்தனா எல்லாமே தப்பா தான் தெரியும் ஆமென் எல்லாமே தப்பா தான் தெரியும் ஆனா பரிசுத்த கண்ணோட பாரு இயேசு என்னோடு இருக்கிறார் இயேசு என்னை வழி நடத்துவார் இயேசு என்னை பாதுகாத்துக் கொள்வார் அதே வேளையில
At the same time, don't get wrong idea. Wrong idea. Wrong idea na enadhu? No. Wrong ideas. Now I say God is with you. God is with him. I take him. So our God will shield us. Okay, our God, because this is followers of Christ Assembly. Amen. Everything has been covered and helped by the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் அங்க இருக்கிறனால உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. உனக்கும் எனக்கும் நான் எப்படியாலும் உன்னை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணலாம், என்னாலும் செய்யலாம். அதனால பிரதர் சொல்லிட்டாரு, எனக்குள்ள இயேசு இருக்காரு, வெளியே இன்னொருத்தர் கோவில் இருக்கோம், அவனை போய் கட்டி பிடிச்சி வேடா சமாதானம். That is overeating. You are testing God. With my brothers and sisters, it's okay because it's one family, one group. I pray for you. You don't go outside your office or somebody go in, you go and knock. No, I am with Lord Jesus. Come. That is your testing God. Amen. Hallelujah. Hallelujah. புரியுதா புரியலையா? அப்போ நாளைக்கு இழுத்துட்டு வந்துட்டு பிரதர் நீங்கள் தான் சொன்னீங்க அதனால தான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. Amen. You know, I have to make it firm because my brothers and sisters later they like to blame me. You know, because brother, you say what? I am with Lord Jesus, I go have COVID, how come COVID come? Don't ask me like that question. Amen. Hallelujah. Hallelujah. You must learn spiritual. What is spiritual? Okay, what is spiritual? Nothing will happen in this world without the permission of God. Amen. Hallelujah. And without the permission of God. Now the situation I just explained about one thing happening in this world now. India. What is happening in India? Tell me. What is happening in India? They said America is the first one. People died of COVID on the roadside and this and that without oxygen. Okay, then now India, no oxygen. They already say no oxygen. They died, no oxygen. How can be no oxygen? You tell me. I am not educated person, but I know my spiritual thing. I know my spiritual thing. நான் படிச்சவன் கிடையாது. ஆனா இந்தியாவில் ஆக்சிஜன் இல்லாம சாவறானா எப்படி? எப்படி? God created you. God breathed His breath into you. That is the Lord Holy Spirit. Amen. And then God gave you oxygen. Now the oxygen is not there. How? ஆண்டவர் உனக்கு மூச்சு காத்து உனக்குள்ள ஊற்றி உனக்கு உயிர் கொடுத்த தேவன் அந்த இடத்துல உனக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா எப்படி? It is not COVID. It is God is punishing you, taking back His spirit from you, so you are dying. அவர் ஆவியானவர் நிறுத்திட்டா தான் நீ சாவு. Amen. Why? Why? There's another question. Why? Because in India they teach God. பைபிள்ல வந்து நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ அவமானப்படுத்தினா பரவாயில்ல, கேள்வி கேட்டா எது குறை சொன்னா பரவாயில்ல, but never teach the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவரே நீ குறை சொல்லாத, நீ கொண்டேன் பண்ணாத, நீ நடிக்காத. யூடியூப்ல பாருங்க, புஸ்துன்றானா உழுறானா பேப்பர்ல ஆவியானவர் வருதா, இது என்னென்னமோ செய்றாங்க இங்க. So called pastors. If you don't know Lord Holy Spirit, you go and learn. உனக்கு ஆவியானவரை பத்தி தெரியலையா, நீ போய் பழகு. நீ ஆண்டவரை கேளு. அதுதான் பைபிள்ல போட்டிருக்க, ஆண்டவரை கேளு. Ask God. God will show you who is the true living Lord Holy Spirit. Don't go and pretend like Lord Holy Spirit coming and dancing, jumping, pushing people, running here, running there. No, that is not Lord Holy Spirit. அது கிடையாது. ஆவியானவர் அப்படி இல்லை. அவனுக்கு ஆவியானவரை பத்தி தெரியலையா, போய் பழகு. சும்மா அவரை வெடிக்காத. அவர் வெடிச்சனா இதான் கதி. ஏன் இவ்வளவு ஊழியக்காரங்க இருந்து ஊர்ல காப்பாற்ற முடியல? நான் கேட்கிறேன். ஏன்னா நீ ஆவியானவரை வெடிச்ச. நான் உங்களுக்காக தான் சொல்றேன், ஆவியானவரை வெடிக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. பைபிள்ல போட்டிருக்காரு, பைபிள்ல போடாம சொல்ல மாட்டோம்.
பைபிள்ல போட்டிருக்கு, ஆவியானவரை வடிக்காத. இயேசு கூட நீ வடிக்கலாம், இயேசு கூட நீ என்ன சொல்லலாம், கடவுள் சொல்லலாம். ஆவியானவரை சொல்லாத. Never insult the Lord Holy Spirit. They insulted. Same goes to US also. They insulted. Europe, UK insulted. They insulted the Lord Holy Spirit. போய் யூடியூப்ல போடுங்க, நீ இன்டர்போல் வந்து பிடிச்சி போனாலும் பரவாயில்ல. நான் பேசுவேன், they insulted my Lord Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. The only way to come out of this situation is to go and ask forgiveness from Lord Jesus. Amen. Ask forgiveness from Lord Jesus. Then only the situation will change. Never insult. Never insult the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவரே இன்சல்ட் பண்ணாத, அவரை வடிக்காத, டெஸ்ட் பண்ணாத. எப்போ அவர் கடுப்பாவது தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. telling you all, திருப்பி சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்று இந்த உலகம் சொல்லல, இந்த பெண்டமிக் போவர். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. But those children who believe in Lord Holy Spirit, who believe in Lord Jesus, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சாத்தான் பயமுறுத்துவான், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் சேம் திங். சும்மா யோசிச்சு பாருங்க, whatever happened in the desert with Moses, that's what is happening now. But Moses time there is no building, no country, no separate, nothing. Moses time la எந்த நாடும் பிரிக்கப்படல, பில்டிங்லாம் இல்லை, பெரிய ஒன்றுமே இல்லை. அது Moses time வனாந்தரம் தான் இருந்துச்சு, desert, only desert. Now in the present time 2021, it's separated by the country and got building, got business, this and that. God give a chance for the devil to go and play. Devil is playing now. The more they find the vaccine, the more the devil upgrading himself. Amen. Hallelujah. அம்மாவலியா, நான் போன வருஷமே சொன்னேன். I told when the pandemic started, I told, the more they find out all these things, the more the devil will upgrade himself and come out. That's what is happening. Amen. And so believe in Lord Holy Spirit. God will never tell anything without happening. எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்லிடுவார். அது நடக்கும்போது உனக்கு தெரியும். ஆமென். நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் believe in Lord Jesus. That's what we read just now. John chapter 3 verse 1 to 21. Believe in Lord Jesus and have eternal life. Amen. Hallelujah. Hallelujah. And those who believe in Son of God, those who believe the Lord Holy Spirit, then only will have eternal life. Amen. Hallelujah. Hallelujah. Ask God to save you. Ask the Lord Holy Spirit to guide you. Then only we will have eternal life. ஆவியானவரை நம்புங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உங்களை பொறுப்படுத்திக் கொள்ள சொல்லுங்க. அவர் பரிசுத்த ரத்தத்தாலே உன்னை மூடிக்கொள்ள சொல்லி இயேசு எல்லா காரியமும் உன் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அவரை வெடிக்காதீங்க. அவரை வெடிக்காதீங்க. Do not insult the Lord Holy Spirit. Amen. Hallelujah. நிறைய காரியம் இந்த பைபிளில் உள்ள காரியங்கள்லாம் ஒன்று நடக்குது, ஒன்று வருது. We need Lord Jesus in our life. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தேவை. உன் attitude, உன் கேரக்டர், உன் பிஹேவியரை மாற்று. ஆண்டவர் ஆவியானவர் உன்னை வழி நடத்திட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். What is our God? What is our God? Love. Our God is love, which drives out your fear. இன்னைக்கு இதுதான் today's lesson. Love drives out your fear. உனக்கு பயம் இருந்துச்சுன்னா, if you are afraid of anything, that means Lord Jesus is not in you. Amen. Hallelujah. And love drives out fear. 1 John chapter 3 verse 8. 1 John chapter 3 verse 8. Hallelujah.
you read our Lord Jesus, Son of God, destroyed the work of devil. Amen. And destroyed the work of devil. Lord Jesus defeated death. Defeated death. And that means he have destroyed and defeated Satan. Amen. Hallelujah. இயேசு வெற்றி கொடுத்தார். உன் வாழ்க்கையில வெற்றி கொடுத்து சாத்தானை ஜெயித்த தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். சாத்தானை ஜெயித்த தேவன் உன்னோடு இருக்கிறார். That's the reason he came into this world, to win the devil, to give victory to his children. Amen. Hallelujah. அதுதான் இந்த 1 John 1 John chapter 3 verse 8. God came into this world to abolish the devil's plan. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இது நமக்கு தெரியணும். அவனோட திட்டத்தை முறையடிக்க வந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். இதை நீங்க நம்பணுமே. நீங்க நம்பினா தானே விடுதலை. 1 ஜான் அதிகாரம் 3 வசனம் 8, சாத்தானின் திட்டத்தை முறியடிக்க வந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். Hallelujah. To abolish the plan of devil. Amen. Hallelujah. Okay, what is the plan of devil? Who can tell me? So many times I have tell you already. These 2 months. What is the plan of devil? என்னது? What is the plan of devil in your life? The plan என்னது? என்ன plan பண்ணுவான்? First he mess up your mind. உன் சிந்தனையை உடைப்பான். And give you worry, give you guilt, resentment, anger, fear and confusion. Amen. புரியுதா? உங்க சிந்தனையை உடைப்பான், உங்க மைண்டை உடைப்பான், உங்களுக்கு ஒரு கவலையை கொடுப்பான், குற்ற உணர்வு கொடுப்பான், முடியுமா முடியாதான்னு சந்தேகத்தை கொடுப்பான், கோபத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான், ஒன்று குழப்பிடுவான். That is the plan of devil. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் உங்க காதுல வந்து ஓதுவான். கொசு வந்து ஓதுச்சுருமா, லைக் மொஸ்கிட்டோ அந்த மாதிரி சாத்தான் காதுல வந்து ஓதுவான். You are a worthless person. You are a helpless person. You are a hopeless person. You are a aimless person. உனக்கே கீழே தள்ளுவான். ஆமென். Hallelujah. And to destroy you. அவன் என்ன சொல்லுவான்? நீ எதுக்கும் உருப்படி இல்லாதவன், உன்னால எந்த காரியம் செய்ய முடியாது, உன்னை காலத்தில் எதுவும் நடக்காது, நீ அன்லக்கி ஃபெலோ பண்ணிக்கை அப்படி சொல்லுவான். ஆமென். Hallelujah. Hallelujah. It is not matter of laughing. I want you to think. This is the teaching today. Because I want you to love. அந்த அன்பு இருக்கணும். நமக்குள்ள அன்பு இல்லை, நமக்குள்ள ஜெலசி தான் இருக்கு. We don't have love now. We have hatred and jealousy. We have hatred and jealousy. That is the truth I am telling you. Amen. Try to love. Put love inside. Then only you can love one another. உனக்குள்ள அன்பு, போராமையும் கெட்ட எண்ணமும் சுயநலமும் அதுதான் இருக்குது. கெட்ட எண்ணம், அவன் என்னோட நல்லா இருக்கான், அவன் 4 விட்டு தான் எப்படி இருக்கும், அப்படிதான். அவன் நல்லா இருக்கட்டும், வயசு கிறிஸ்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு யோசிக்க மாட்டான். அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அவன் நல்லா இருக்கான், அவன் பாரு, ஐயோ வேலை செய்யணும்னா நாசமாக போவேன், அவன் வேலை குட்டிச்சோராக போவேன், அப்படி தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. விளங்காமல் போவேன், கட்டையில் போவேன், இரும்பில் போவேன்னு வருமே தவிர அவன் நல்லா இருக்கட்டும், இன்னும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு வர. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு உனக்குள்ள அன்பு கிடையாது. Because there's no love inside you, that's why you think of destruction of people. Amen. You don't like them to be promoted, you don't like them to get increment, you don't like them to do. Why? Put love inside you, God will lift you up. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் நான் சொல்றேன். Put love. Satan uses all this type of thoughts and emotion to keep you a slave of sin. Amen. Hallelujah. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உனக்குள்ள வைத்து, இந்த மாதிரி கேரக்டர் ஆட்டிடியூட்லாம் உனக்குள்ள வைத்து உன்னை ஒரு பாவத்துக்கு அடிமையாக வச்சிருப்பான். Amen. Hallelujah. Hallelujah. Must come out all these things.
Hallelujah. And the biggest tool that Satan used in your life without making you not growing is fear. Amen. Fear. உனக்கு ஒரு பயத்தை கொடுத்து உன்னை அதுக்குள்ளேயே உட்கார வச்சிருப்பான், அந்த பயத்துக்குள்ளேயே உட்கார வச்சிருப்பான். ஆமென். பயம், இது செய்ய பயம், அது செய்ய பயம், எல்லாமே பயம். ஒரு பயத்தை கொடுத்துருவான் உனக்கு. செய்யலாமா செய்யக்கூடாதா குழப்பத்தை கொடுப்பான். ஆமென். Hallelujah. Hallelujah. That's why God said 1 John 4:18, 1 John 4:18. The Bible says the fear doesn't come from God. Amen. Bayam இயேசு கிட்ட இருந்து வர கிடையாது. There is no fear in love. There is no fear in love. Be perfect love drives out fear. நீ உண்மையா நேசிச்சனா அந்த பயத்தை இந்த அன்பு விரட்டிடும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு விரட்டிடும். First John chapter 4 verse 18, and if you see in 1 John chapter 4 verse 16, God is love. Amen. God is love. ஆண்டவர்னாலே அன்புதான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்புதான். நான் அதான் மத சொன்னேன். If you are afraid of anything, that means there is no God in you. Amen. நீ பயப்படுறியா? நீ பயப்படனா நீ ஆண்டவரை அவமானப்படுத்துற. You are walking with Lord Holy Spirit. You are with God and you have been guided. If you still have fear, that means God is not there. Amen. உனக்கு இன்னும் பயம் இருக்கா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, there is no fear in love and God is love. அப்பயும் பயப்படுற என்ன காரணம்? Amen. Hallelujah. Hallelujah. What is the most famous fear? The most popular fear என்ன? Fear. பயத்திலே பெரிய பயம் என்ன பயம்? இதே பயத்தோட பெருசு தெரியுமா? They don't have fear, afraid God, but they afraid this thing more than God. What? என்னது? பெரிய பயம் என்ன பயம்? சொல்லுங்க என்று சொல்லுங்க. சொல்லுங்களே. சொல்ல மாட்டேன், வெக்கப்படுறேன். சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? எதுக்கு நம்ம போய் பண்ணுவோம்? The biggest fear, the most people learn. What I learned in my experience is the fear of death. பயம், மரண பயம். சத்ருனு மரண பயம். ஆமென். Hallelujah. And the devil always use these to manipulate you. Amen. உங்களை பயமுறுத்துவோம். இந்த மரண பயத்தை வச்சு தான் பயமுறுத்துவோம். கொஞ்சம் தலை அடிக்கக்கூடாது, தலை வலிச்சோன்னே கொஞ்சம் கண்ணி இருட்டாகக்கூடாது, கொஞ்சம் கண்ணி இருட்டாகணுன்னு அதே டைமில் நெஞ்சு பட அடிச்சிச்சுன்னா மத வாழ்க்கையில் வர்றது சிந்தனைங்க. செத்துருணும். ஆமென். சாப்பிடணும். ஐயோ பக்கத்தில் யாரும் இல்லையே. ஆமென். Hallelujah. And the fear, when you have a headache joined with the eye, little bit of cannot see, then the heart begin to beat faster. You will die. There is nobody around me. Who to call, what to call? But always think, Lord Jesus is there. Amen. Hallelujah. இயேசு இருக்கிறார். என்ன பயம்? இயேசு அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பயம்? You must know, Lord Jesus has defeated the devil. Amen. Hallelujah. He destroyed the work of devil. Amen. Hallelujah. So being a follower of Christ, you must not have the fear of death. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பின்னால போற பிள்ளைகளுக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் இயேசுவை தாண்டி தான் வரும். Amen. Everything must come to you, must pass Lord Jesus. Amen. But for that you must be, your relationship must be right with God. Amen. உன்னோட உறவு இயேசு கூட சரியா இருந்தா உனக்கு எது வந்தாலும் அது இயேசுவை தாண்டி தான் வரும். Amen. Hallelujah. Hallelujah.
Now you are working with Lord Jesus, you are a follower of Christ. நீ இயேசு கூட நடக்கிற, இயேசுவோட பிள்ளை, இயேசு கூட இருக்கிற. என்ன பயம்? இன்னைக்கு நீ மரித்தா, நீ you go to heaven, you will be waiting for the family of your spiritual family to come and join you there. Amen. Hallelujah. The same family will come and join you there. Amen. Who is going first, who is going second, that is not important. But your spiritual family, உன்னோட பரிசுத்த குடும்பம், நீ சரியா இயேசுவோட உள்ள ஒருவேளை கரெக்டா இருந்தனா, நீ பரலோகத்துல அவங்களை மறுபடியும் சந்திப்ப. Amen. Hallelujah. You will meet them again. Unless you don't want to meet them, then you don't pray. Hallelujah. அவங்க வரேனாமா, அவனுக்கு கூட இந்த வேலையை இங்கே கூட தொல்லை பத்திர வேலையை வந்து இந்த ஆள் தொல்லப்பட போதா நீ அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஓகே, யூ டோன்ட் ப்ரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். Always remember that you are designed by God to go to heaven. Amen. Hallelujah. பரலோகத்துக்கு வாழ்றதுக்கு தான் இங்கே ட்ரைனிங் பண்ணும். ஆமென். பரலோகத்தில் வாழ தான் இங்கே ட்ரைனிங் பண்ணும். நீ ஒழுங்காக இங்கே ட்ரெயின் பண்ணி ஒழுங்காக ஜெபிச்சு ஒழுங்காக இறைவார்த்தை படித்து ஆண்டு கூட ஒழுங்காக இருந்தீங்கன்னா நீ பரலோகத்திலே இவங்களை சந்திப்ப மறுபடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, உலகத்திலே இந்த ஆள் தொல்லை தாங்கலை, பரலோகத்தில் தொல்லை வேணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டோட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஆண்டோட என்ன டிஃப்ரெண்டாக அனுப்பி விடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நம்மளுக்கு தெரியணும். All these things is from the Bible. I am not creating. You go and see Hebrews chapter 2 verse 14 and 15. Hebrews chapter 2 verse 14 and 15. You see, God already decided His sons and daughters, flesh and blood. God already, Lord Jesus is already with you. Amen. Hallelujah. Hallelujah. Amen. இதுதான். If you think you are afraid of something, ஏதாச்சும் உனக்கு பயம் இருக்கா இப்போ உள்ளுக்கு in your heart, if you are afraid of something, ஏதாச்சும் இருக்கா, whether the fear of death or another fear, வேற என்னாச்சும் பயம் இருந்தா, remember, always remember, the fear is not from God. Amen. ஆண்டவரிலிருந்து வரல, அது சாத்தான். Devil is giving you to manipulate you, to stir up your mind and your emotion, but the fear is not from God. God is love. Amen. Hallelujah. Hallelujah. போய் படிங்க, வீட்டில் போய் நான் கொடுத்த வார்த்தை எல்லாம் படிங்க. Go and read. Go and read. Whatever words that I have given you, go and read and remember, the fear is not from God. It's from the devil. Amen.